We are in the new month. புது மாதத்தில் வந்திருக்கிறோம். நான் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து என்னுடைய பழைய செய்திகளினுடைய தேவனுடைய கிரியைகளை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் ஆயத்தமாகி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் என்னை திருப்பினார். ஆண்டவருடைய இருதயத்திலே போட்ட ஒரு பாரம். Today the churches are become traditional. பாரம்பரியமாகவே சபைகள் கூடி வந்து ஏதோ முன்போர்கள் காண்பித்ததை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கூட சென்று கொண்டிருக்கிறார்களே தவிர, தேவன் மேல் வாஞ்சை வைத்து மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து தேவ பிரசன்னத்தை ஏக்கமுற்று வருகிறவர்கள் வெகு சிலராகவே இருக்கிறார்கள். பசி தாகம் இல்லை, தேவ பிரசன்னத்திற்காக தாகம் இல்லை. தாகமுள்ளவன் தான் என்னிடத்திலிருந்து தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தாகத்தை ஏற்படுத்து என்று சொன்னபடியினால் நான் என் தலைப்பை மாற்றினேன். வசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Those who have hunger and thirst, they will be filled. அவர்கள் தான் நிரப்பப்படுவார்கள். ஆங்கில வேதாகம் they will be filled. அவர்கள் நிரப்பப்படுவார்கள். தேவன் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், தேவ நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், longing for God, pant for God, தேவன் பிரசன்னத்தை வாஞ்சிப்பவர்கள், எப்பொழுது அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள், they are the blessed people. அவர்கள் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் நாம் மாற வேண்டும். Then we can see the fullness of God in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நிறைவை, தேவ பிரசன்னத்தினுடைய நிறைவை நாம் காண முடியும். கோராகு என்கிற ஒரு சங்கீதக்காரன் இருந்தான். அவன் வாஞ்சித்தான், தேவ சமூகத்தை வாஞ்சித்தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதர். He compared with a deer. கலைமானோடு கூட அவைகள் நீரோடைகளை எப்படி வாஞ்சிக்குமோ அதுபோல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. My soul is crying for you. My soul pants for you. உமக்காக கதறுகிறது. கவனியுங்கள், மான்கள் வீட்டு விலங்குகள் அல்ல, காட்டு விலங்கு. ஒரு மான் ஒரு இடத்துல வாழ வேண்டுமேயானால் அங்கே தண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் மான் அந்த இடத்துல வாழும். ஏனென்றால் மானுக்கு அடிப்படை தேவை தண்ணீர். இட் நீட் வாட்டர், த பேசிக் நீட். மற்ற விலங்குகள் காடுகளிலே சஞ்சரிக்கலாம். ஈவன் இட்ஸ் இன் த ட்ரை லேண்ட் இட்ஸ் லிவிங். வனாந்தரங்களில் கூட சஞ்சரிக்கின்றன. ஆனால் மானை வனாந்தரத்தில் பார்க்க முடியாது. ஏனென்றால் அதற்கு தண்ணீர் இல்லை என்றால் அது செத்துவிடும். இட் டை. தோராயமாக ஒரு சுவாலஜிக்கல் ஸ்டடியை பார்த்தோம் என்றால், ஒரு மான் ஒரு நாள் 1 கிலோ தன்னுடைய 1 கிலோ எடை அளவிற்கு அதற்கு 4 to 8 லிட்டர் தண்ணீர் தேவை. 4 to 8 liters per kg it need the water. அப்படி என்றால் ஒரு 10 கிலோ எடையுள்ள ஒரு மான் இருக்குமே ஆனால் அதற்கு சராசரி தண்ணீர் தேவை 80 லிட்டர். 80 லிட்டர் தண்ணீர் இருந்தால்தான் 10 கிலோ எடையுள்ள ஒரு மான் அந்த வனத்திலே அது வாழ முடியும்.
இல்லை என்றால் அவைகள் இடம் மாறிவிடும். எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அங்கே மாறிவிடும். நம் தேசத்திலே சில வருடங்கள் பருவமழைகள் பொய்க்கும் பொழுது மலைகளில் இருக்கின்ற மான்கள் ஊருக்குள்ளே வருவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவைகள் தண்ணீரை வாஞ்சித்து நாடுகின்றன. அவை தண்ணீரை வாஞ்சித்து நாடுகிறபடியினால் அவை தண்ணீரை தேடி வருகின்றன. இல்லை என்றால் அவர்களால் முடியாது. ஸோ தண்ணீர் மிக முக்கியமானது. அதுவும் மான் ஓடி வரும் பொழுது, இட் வாஸ் when he was running it pant. பேண்ட் என்றால் ஆங்கிலத்தில், தமிழில் சொல்லுவோம்ல, அடிக்கடி சொல்லுவோம்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு நாய் வீட்டில் இருந்து கடைக்கு ஓடி போனால் அது என்ன வாங்கும் அப்படிம்பாங்க. அப்படி தானே? நீங்களாம் அப்படி சொல்கிற கிடையாதோ? ஒரு நாய் வீட்டில் இருந்து கடைக்கு ஓடி போச்சு, அது போய் என்ன வாங்கும்னு கேட்பாங்க பிள்ளைங்க. அப்போ அது மூச்சு வாங்கும்பாங்க. அதுக்கு தான் ஆங்கிலத்தில் பேர் பேண்ட். அதுக்கு தான் ஆங்கிலத்தில் பேர் பேண்ட்ஸ். இட்ஸ் பேண்ட்ஸ். மூச்சு விடுகிறது. நாம் ஓடி செல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தினுடைய துடிப்புகள் அதிகமாகி, நம்முடைய சுவாசத்தினுடைய அளவுகள் அதிகமாகி இழைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் பேண்ட்ஸ். PANTSங்கிறது. அதை தான் அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. என் ஆத்துமா உமக்காய் வாஞ்சித்து இழைக்கிறது ஆண்டவரே. அப்படி அது தண்ணிக்கு இழைக்கிறது போல எத்தனை பேர் தேவ பிரசன்னத்திற்கு இழைத்து நின்றோம்? எத்தனை பேர் தேவனால் நிரப்பப்பட வேண்டும், தேவ காரியங்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று வாஞ்சித்து நின்றோம்? அதனாலதான் 2வது வசனம், என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. I thirst for God. Today what we thirst for? We thirst for blessings. சங்கீதக்காரன் சொன்னான், நான் உமக்காக தாகம் கொண்டிருக்கிறேன். நீர் வேண்டும் ஆண்டவரே என் வாழ்விலே. உம்மை விட்டு எடுபடாத நல்ல பிரசன்னம் தேவை. நம்முடைய சமூகத்தில் சஞ்சரிக்கின்ற ஜெபம் தேவை. என்னோடு பேசுகின்ற நம்முடைய வார்த்தை தேவை. என்னை குறைவில்லாதவனாய் நடத்துகின்ற உம்முடைய அபிஷேகம் தேவை. அதற்காக தாகமாயிருக்கிறேன். Today let's turn our goal, நம்முடைய நோக்கங்களை தேவனுக்காய் வாஞ்சிக்கின்ற இருதயமாய் மாறட்டும். எதற்கு தனிப்பட்ட ஜெபங்கள் இல்லை, எதற்கு வேத வாசிப்பு தியானம் இல்லை, ஏதோ ஒருவருடைய பிரசங்கம் மாத்திரம் உங்களை இழுக்கிறதோ, இல்லை என்றால் தேவ பிரசன்னம் உங்களை இழுக்கிறதோ? தேவ பிரசன்னம் உங்களை இழுக்க வேண்டும். தேவ பிரசன்னத்திற்கு வாஞ்சித்து நிற்க வேண்டும். தாவீது சொன்னான், தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாயிருந்தேன். என் மகள் என்னிடத்துல கேட்டுக்கொண்டால், நீங்க இப்ப பாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இன்னைக்கு பாடுறேன். வழி தப்பி நான் நடந்தே, பாவ பலி அதை சுமந்தலைந்தே, வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பலி அதை சுமந்தலைந்தே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம். All the children, let your voice goes up. உங்களுடைய சத்தம் உயரட்டும். ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார்.
to church, I rejoice. மன மகிழ்ச்சியா இருந்தேன். That's what we need today. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, சர்ச்சை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னாங்க. எதுக்குன்னு கேட்டேன். யார் ஆரம்பிக்கலாங்கிற சண்டை போய்கிட்டு இருக்கு. ஆஹா, இதுக்கு நம்மளை காவல்துறை நிறுத்துறதே நல்லது. ஓகே, யார் ஆரம்பிக்கலாம்? 2 குரூப் இருக்கு, அதனால யார் ஆரம்பிக்கலாங்கிற என்ன செய்யிட்டு இருக்கான், சண்டை போய்கிட்டு இருக்கான். That should not exist in Bread of Life. The day it exists in Bread of Life, Prabhu Prakash resigned. தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று வந்த ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படி வரணும் சபைக்கு. அங்கே தேவனுடைய பிரசன்னம் உண்டு, அங்கே சத்தியம் உண்டு, அங்கே வசனம் உண்டு, அங்கே தேவ பிரசன்னம் உண்டு, அங்கே தேவ ஆவியானவர் உண்டு. That's why I go. இப்படி மட்டும் சபைக்கு ஜனங்கள் போயிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனை? ஏன் தேவ வல்லமையை பார்க்க முடியல? ஏன் தேவ கிரியையை நம்ம பார்க்க முடியல? பிகாஸ் அவர் thirst change, நம்முடைய தாகங்கள் மாறி கிடக்கின்றன. ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், John 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, லிசன், something Jesus said so louder. இயேசு சத்தமாய் சொன்ன காரியங்களில் ஒன்று, the loud voice, Jesus said something. What is that? So that everybody can hear. வாசிப்பான். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். If anyone is thirsty, let him come to me and drink from me. அடுத்த வசனம், ஏத வாக்கியம் சொல்லுகிறபடி எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றா. You drink from me, then you overflow. That is a fullness. You come to Jesus with a thirst every day and let Jesus fill you. இயேசு உன்னை நிரப்பின பொழுது நீ ஓடுகின்ற நதியாக மாற வேண்டும், ஆசீர்வதிக்கின்ற நதியாக மாற வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற நதியாக மாற வேண்டும். அத்தனை தடைகளையும் உடைத்து முன்னேறி செல்கின்ற நதிகளாக நீ பாய வேண்டும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன் என்கிற நதியாய் நீ பாய வேண்டும். That's why Jesus called you. அதுக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதற்காக தாகம் கொண்டு இருக்கிறோமா? Today we lost, but the world church I look at, they have it. அதனால தான் அவங்க இப்படி தான் அவங்களுடைய பாடல்களே வசனங்களாக தான் இருந்தன. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆதி சபையின் தேவைகள் ஏராளமாக
தேசமாக இருந்த பொழுது அவர்கள் திட்டங்களை முன்னிறுத்தவில்லை. ஜனங்களிடத்திலிருந்து எப்படி வாங்கிக் கொள்ளலாம் என்பதை அவர்கள் முன்னிறுத்தவில்லை. மாறாக ஜீவனுள்ள தேவனை நதியாக ஓட விட்டார்கள். That's a reason the church has grown in all the countries. எல்லா தேசங்களிலும் சபை சென்றதற்கு காரணம் ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடின. திருநெல்வேலி திருமண்டலங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற பணக்காரர்கள் அன்றைக்கு இல்லை. பனை ஏறுவது தான் தொழிலாக இருந்தது. தென்னந்தோப்புகள் தான் தொழிலாக இருந்தது. இன்றைக்கு வந்தது பணம் இவர்களுக்கு. அன்றைக்கு அறுப்பின் பண்டிகை வைப்பார்களே, ஆனால் பாட்டியம்மா ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு ஆலயத்திற்கு வருவார்கள். ஆட்டுக்குட்டி ஏலமிடப்பட்டுத்தான் அன்றைக்கு சபையின் தேவைகள் சந்திக்கப்பட்டன. Today, looking at the family, looking at the status, looking at the job, and they calculate how much they want to get from you. எவ்வளோ உங்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு முதல்ல என்ன செஞ்சுருவாங்க, அந்த நாட்கள்லாம் கொடுங்கம்பாங்க, இந்த நாட்களில் இவ்வளவு கொடுங்கங்க. அது சிரிப்பாக இருக்குது. ஓகே, இவ்வளவு முதல்ல சொல்லிடுறது தான் இவ்வளவு வேணும் அப்படின்னுட்டு. ஆண்டவர் சொன்னார், கட்டாயமாயம் அல்ல. ஐ ஸ்போக் இன் அப்பாசியா பட் வி கேனாட் ரெக்கார்ட் இட். ஓகே, கட்டாயமாயம் அல்ல, விசனமாயும் அல்ல, அப்படி நடத்தக்கூடாது அப்படின்னுட்டு மெய்ப்பனுக்கு கட்டளை கொடுத்துருக்காங்க. அப்படிதானே இல்லையோ? 1 Peter 5 1 2 வேகமாக வச்சுங்க. நான் பங்காளிகள்னா அவர் என்னதுன்னா, பேதுரு தன்னுடைய பங்காளிகளுக்கு புத்தி சொல்றாரு, தன்னுடைய மேய்ப்பர்களுக்கு புத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்படி அல்ல? Now that's a question. Did bread of life compel you for anything? எதற்காவது கட்டாயப்படுத்தி இருக்கோமா? கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும். This is what we practice. இப்போ எல்லாரும் ஒரு எக்ஸாம் பண்ணி பார்க்கணும். இஸ் யுவர் ஷெப்பர்ட் ரைட்? உங்கள் மேய்ப்பன் நல்லா இருக்காரா, கரெக்டாக இருக்காரா? உங்கள் மேய்ப்பன் வேதத்தின்படி இருக்காரா? அவலட்சணமான ஆதாயம், pursuing dishonest gain, threatening the people in the name of tithes. We need money to run. Yes, of course, I agree with everyone, but I never threaten the people in the name of God. தேவன் பேரை சொல்லி யாரையும் பயன்படுத்துறதுக்குள்ள ஏராளமான காரியங்களை நாமளும் செய்திருக்கிறோம். உற்சாக மனதோடு, உற்சாக மனதோடு. அடுத்தது 3வது வசனம். நான் யார் மேலேயாவது அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன்? Did I exercise my authority as a pastor? I told the people, don't call me pastor, call me brother. That's your rights. பவுலே எழுதுகிறாரு, கிறிஸ்துவின் உடன் சகோதரர்களுக்கு நான் எழுதுகிறதாவது. அவருக்கே பிரதர், நம்மளாம் என்ன பெரிய ஆளா? எதுக்கு பட்டம்? எதுக்கு பட்டம்? நோ, இருமாப்பாய் அல்ல, பட் as a ரோல் மாடல். மாதிரிகளாய் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்போ சரியான சபைக்கு போகிறீங்களா, சரியான மெய்ப்பனை பின்பற்றுறீங்களாங்கிறத யூ டிசைட். லெட் மீ கம் பேக் டு த வேர்ட் ஆஃப் காட். வசனத்திற்கு வருகிறேன். ஏன் தேவன் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டாம்? Why I should have thirst for God? Why I should have hunger for God? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறேன். தேவன் செய்த நன்மைகளை, அவர் கொடுத்த ரட்சிப்பை நான் யோசித்து பார்க்கிறேன். உன்னதமான அவருடைய அன்பை நான் தியானித்து பார்க்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Romans chapter 5 verse 8. When I was a sinner, listen, நாம் பாவிகளாயிருக்கையில் He died for us. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் பாவ சேற்றிலே இருள் நிறைந்தவனாய், வெளிச்சம் இல்லாதவனாய் நான் விழுந்து கிடந்த பொழுது, பாவத்தின்
கொடூரத்தில் நான் விழுந்து கிடந்த பொழுது எனக்காக மரித்தார். அந்த அன்பை நினைத்து பார்க்கிறேன். If there is no Christ, கிறிஸ்துவின் வெளிச்சம் வராவிட்டால், கிறிஸ்துவின் சுவிசேஷம் வராவிட்டால், what is my status? I will be like Bihari. Yes or no? பீகாரில் இன்றைக்கு வளர்ச்சி கடைசி மாநிலம் என்று சொல்லுகின்ற இடத்தில் நீனும் நானும் இருந்திருப்போம். வளர்ச்சியில் முதல் மாநிலம் என்கிற இடத்தில் நாம் இருந்திருக்க மாட்டோம். அந்த அன்பை நினைத்து பார்க்கிறேன். ஓ, how I differ. அந்த ஜனங்களை காட்டிலும் நான் எப்படி வேறுபட்டு இருந்தேன். That is the love of God. அது தேவனுடைய அன்பு. பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆதாம் மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆதாம் மக்களே யுதா. பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகர் போர் தொங்கினீரல்லோ. பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகர் போல் தொங்கினீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகர் போல் தொங்கினீரல்லோ. நான் பாவியா இருக்கும்போது எனக்கு மரித்ததினா உம்முடைய வெளிச்சம் எனக்குள் வந்தது. I face anyone in this world today. இந்த உலகத்தில் இருக்கின்ற உன்னதமான தேசம், உயர்ந்த தேசம், உயர்ந்த அறிவு, உயர்ந்த கல்வி, உயர்ந்த நாணம் என்று சொல்லுகிற யாராயிருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்கின்ற பலனை உம்முடைய சுவிசேஷம், உம்முடைய கல்வாரி சிலுவையும் எனக்கு ஈந்தளித்தபடியினால் நான் உண்மையில் தாகமாயிருக்கிறேன். தேவனுடைய அன்பு நினைத்து பார்க்கிறபடியினால் I long for that presence more and more. அந்த பிரசன்னத்திற்காக இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். There is no partiality in this love. அவருடைய அன்பிலே பாரபட்சம் இல்லை, மாயமாலம் இல்லை. நல்ல ஆண்டவர் சொன்னார், இந்த சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, go unto all the world, உலகம் எங்கும் போ, don't leave single country. That's the love of God. பாரபட்சம் இல்லை, உலகம் எங்கும் போய். Continue sister. சர்வ சிருஷ்டிக்கும், go and tell to all the people, gospel to all. That should be our motto. All the world, அனைத்து தேசம், சர்வ சிருஷ்டி எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் போக வேண்டும். பாரபட்சம் இல்லாத அன்பு இயேசுவின் அன்பு. நாம் தான் பாரபட்சம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் அன்பிலே பாரபட்சம் இல்லை. மத்தேயு 28:19. Look at the same repetition. மத்தேயு 28. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்தாரையும் சீஷராக்குங்கள். உலகமெங்கும் சர்வ சிருஷ்டி, சகல ஜனங்கள். ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். That's why I am longing for His presence. There's no partiality. எந்த நிலையில் இருக்கின்றவனையும் தேடி வருகின்ற அன்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அங்க இருக்கின்ற நிலைமையை பாருங்கள். 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். குருடர்கள் பார்க்கிறார்கள், குருடனை நேசித்த அன்பு. சப்பானிகள் நடக்கிறார்கள், முடவனையும் நேசித்த அன்பு. குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், குஷ்டரோகியை நேசித்த அன்பு. செவிடர்கள் கேட்கிறார்கள், செவிடனையும் நேசித்த அன்பு. மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். Oh, the dead person, வேறு வழி இல்லை, எல்லாம் முடிந்தது என்று மரித்த நிலைமையில் இருக்கிறவனையும் நேசித்த அன்பு.
தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பணக்காரர்களை தேடி செல்கின்ற கூட்டம் இருக்கிறவைகளே, தரித்தரை தேடி ஒருவர் சென்றிருக்கிறார் என்றால் அதுதான் உன்னதமான அன்பு, அதுதான் உயர்ந்த அன்பு, அதுதான் பாரபட்சமற்ற அன்பு, அதுதான் இயேசுவின் அன்பு. எல்லாரையும் நேசிக்கின்ற அன்பு. எல்லா ஜனம், எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா பாஷைகள். 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆயு வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. நொறுங்கொண்டதுமான இருதயத்தை ஒரு நாளும் புறக்கணியாத தேவன். never see the situation. ஸ்டேட்டஸ் பார்க்கறது கிடையாது ஆண்டவர். யாராக இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். never see no nationality difference. தேசத்தை கொண்டு பாகுபாடு பார்ப்பது அல்ல. that's why I am longing for him. அதற்காகத்தான் அவர் பிரசன்னத்திற்காய் நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய அன்பு எனக்கு ரட்சிப்பை தந்தது. That's why I am longing for his presence. அவருடைய அன்பிலே மாயமாலம் இல்லை, பாரபட்சமற்ற அன்பு, impartial love. That's why I am longing for him. மனிதன் என்னை தூற்றுகின்ற நேரமெல்லாம் என்னை அணைத்துக் கொள்கின்ற அன்பு, மனுஷர்கள் தள்ளிவிடுகின்ற நேரமெல்லாம் என்னை மார்பில் சேர்த்து அணைத்துக் கொள்கின்ற அன்பு. That's why I am longing for his presence. When the people misunderstood, ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்கின்ற வேளையிலும் என்னை அரவணைத்துக் கொள்கின்ற ஒரு பிரசன்னம் எனக்கு உண்டு. அதனால தான் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் ஆண்டவரே. Wherever I go, I search for the churches, the presence of God, Deva Prasanna. I come here in 2008. I went for many vacations in these 16 plus years. Not even single day we skip the service, even in vacation. Our plan always go, Sunday we will be in any church. Even if it's a sister house, brother house, wherever we go, we must attend that church service. Because I thirst for him. I long for him. எப்பொழுதும் உடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் ஆண்டவரே. Why? 2 Corinthians chapter 1, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி all the promises of God, தேவன் வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. I long because he has the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவரிடத்தில் தான் உண்டு. அந்த வாக்குத்தத்தங்களுக்காய் வாஞ்சித்து நிற்கிறேன். ஆண்டவருக்கு பெயர் வாக்குத்தத்தங்களின் தேவன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்தார், என் ஜனங்கள் மிகுந்த பொருட்களோட கூட திரும்ப வருவார்கள் என்று சொன்னார்.
How is it possible? 400 years of slavery. 400 வருடங்கள் அடிமைத்தனத்திலே கிடக்கின்ற ஜனம் எப்படி மிகுந்த பொருட்களோட வெளியே வரும்? பஸ்கா அடிக்கப்பட்ட நாள் என்று மோசே சொன்னான், நீங்கள் போய் உங்களுக்கு தேவையானவைகளை பொன்னையும் பொருளையும் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். எகிப்தியர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தேவனுடைய இருதயங்களிலே உலாவி வந்திருக்கிறார். ஆகையால் அவர்கள் கேட்டவைகள் எல்லாம் எகிப்தியர்கள் அள்ளி கொடுத்தார்கள். தேவ வாக்குத்தத்தம் 450 ஆண்டுகளுக்கு பிறகு பொன்னும் பொருளோடும் வெளியே வரச் செய்தார். He has the promises. 450 years slavery, அடிமைத்தனம் பெருமூச்சு. But he has the promise. என் ஜனம் மிகுந்த பொருட்களுடனே திரும்ப வரும். அந்த வாக்குத்தத்தம் உம்மிடத்தில் தானே உண்டு. அதனால தான் பேதுரு சொன்னான், ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. That's why I long for that presence. அதற்காகத்தான் அந்த பிரசன்னத்திற்காக நான் வாஞ்சிக்கிறேன். அழகாக நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் மிகுந்த பொருளோடு கூட வருவார்களோ? இன்றைக்கு நம்ம அந்நிய தேசத்தில் இருக்கிறோம். நமக்கு அடிக்கடி ஒரு ஃபெட்டப் வரும், இவன்கிட்ட போய் அடிமையாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி தானே நம்ம குறித்த வேதம் என்ன சொல்லியிருக்கு? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும். இது யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, அடிமைத்தனத்தில் இருக்கிற வேலைக்காரருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. You are thinking that you are slave in this country, it's for you. சொன்னா நமக்கு அப்படி இந்த தேசத்தில் எவ்வளோ நாள் அடிமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல. அறிவு கெட்டவனுக்கு கீழெல்லாம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சிலர் சொல்கிறான். ஆமாம், மூக்கு மாஃபின்னு நமக்கு சொல்கிறான், அவனுக்கு இருக்கோ இல்லையான்னு தெரில. இந்த ஆட்களுக்கு கீழெல்லாம் நான் வேலை பார்க்கணுமா? லிசன், பைபிள் சேஸ் even you are in that situation, remain same. You are under contract. அதான் அந்த நுகங்கிறது. You are under contract, right? Everyone is in contract. எல்லாரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் அக்காமா அடிக்கப்படாது. So you signed contract. Be careful. உன் மூலமாக தேவநாமம் தூசிக்கப்படக்கூடாது. உன் மூலமாக தேவநாமம் என்ன செய்யக்கூடாது? தூசிக்கப்படக்கூடாது. Even though you are in the slavery contract, even that place you have to glorify God. விட்டுட்டு ஓடுறதுக்கு இல்லை. In that place, in that company, in that situation, I will glorify my God. Whatever may be masters, I will honor him because God has obtained him as a master. God has ordained him as a master. தேவன் அவனை எஜமானாய் நியமித்து என்னை அங்கே வைத்திருக்கிறார். Even that place I can glorify Jesus. Yes. Yes. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனம்தான் பெரும் பொருட்களோடு வெளியே வந்துச்சு. நீ பெரும் பொருட்களோடு வெளியே வருகின்ற நாள் இருக்கிறது. So be careful and humble to the word of God. இல்லைக்காவே நீங்கள், எனக்கு தெரியும் வெறுங்கையா இந்த தேசத்துக்கு வந்ததெல்லாம் இன்றைக்கி மன நிறைவாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லும். அதுதானே? வெறுங்கையாக தான் வந்தேன் வரும்போது. பட் இன்றைக்கி எனக்கு எல்லாம் இருக்குது பிரதர், நீ சொல்கிறது வெரி ஃபியூ தான். இருந்தாலும் காணாது அப்படின்ட்டு ஒரு ராகம் கூடவே வரும். பட் வந்ததை பார்க்கலாம் இப்போ பெட்டர் தானே. அப்போ அப்படியே இரு, அந்த நிலைமையில் இருந்தானே சொல்கிறேன். அப்படி எதுக்கு போகணுங்கிறா? நல்லா கவனிங்க, கவனிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணிக்கொள். Who can promise like that? கடற்கரை மணல்களை எண்ணக்கூடுமே ஆனால், 100 வயசு தாத்தாட்ட சொல்கிறது டைலாக்கு, கிழவா வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமே ஆனால் உன் சந்ததியை எண்ணிக்கொள். மலடியானவளுக்கும் கிழவியானவளுக்கும் பிள்ளை பிறக்குமோ? God says, நீயே தேசங்களுக்கு தாய். உனக்குள் தான் உடன்படிக்கையின் ஈசாக்கு உண்டு. ஈசாக்குகள் தான் யாக்கோபு உண்டு. யாக்கோபுகள் தான் யூதா உண்டு. யூதாவுக்குள் தான் தாவீது உண்டு.
தாவீதுக்குள் தான் இயேசு கிறிஸ்து உண்டு என்பதை மறந்து விடாதே. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தங்களின் தேவன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டாயோ? ஐ catch in my small age. ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். I will build up the dust through you. குப்பைகளை உன்னிமித்தமாக கட்டி எழுப்புவேன். I catch that. I wrote in my diary. From that day God is working. Did you catch the promise of God? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்திருக்கிறாயோ? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்திருக்கிறாயோ? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஜீவனுள்ள வாக்குகள் உம்மிடத்தில் தானே உண்டு. எத்தனை பேர் இந்த வேதத்தை வாஞ்சித்து நேசித்து வாசித்தோம்? உன் கைகளில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஆளுக்கு ஒரு பைபிள் கிடையாது. இன்னைக்கு மாடல் மாடலாக வாங்கி வச்சிருக்கு. லீவுக்கு போனவொடனே சொல்லுது, என் பைபிள் மாறிட்டு டிசைனாக வேறு பைபிள் வேணுங்குது. நாங்கள் இப்போ எங்கள் அம்மா ஒரு பைபிள் தருவாங்க, முன்பக்கமும் இருக்காது பின்பக்கமும் இருக்காது. அவர் உன்னத பாட்டுன்னு தெரிஞ்சால் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா கண்டென்ட்டை காணும், அட்டவணையை என்ன காணும், கான்டெக்ஸ்ட்டை காணும். உன்னத பாட்டு எங்கே இருக்குதுன்னா அடுத்தவன் பைபிள் கிளியாத பைபிளை பார்க்கணும். உன்னத பாட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லலை. ஓகே, எங்கள் பைபிளில் என்ன இல்லை, முன்னாடி கண்டென்ட் இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லையே. பிறக்கும்போது ஒரு பைபிள், 3 வயசுக்கு ஒரு பைபிள், 5 வயசுக்கு ஒரு பைபிள். இப்போ 5 வயசு ஆகி கடந்துட்டு போய் அந்த பைபிளை என்ன செய்கிறது? பைபிள் நிறைய இருக்குதா, வாஞ்சித்தாயோ? படித்து கிழிச்சிட்டாம்பாங்க, அப்படி தானே? என் பைபிள் முதல் பைபிள் கிழிஞ்சு போச்சு. அப்பாசியாவில் பிரதர் பார்த்து அவராக வாங்கி ஒட்டி தந்தார். ஸோ அதனால் நான் மாற்ற வேண்டியதாயிட்டு இப்போ ஐயோ அப்படி சேஞ்சிட்டு. எத்தனை வேதாகமங்கள் கிழிந்தன, படித்து கிழிந்தன. சும்மா சண்டை போட்டு கிழிக்கிறது கிடையாது. எத்தனை படித்து கிழிக்கப்பட்டன. லிசன் லிசன். வானமும் பூமியும் அழிந்து ஒளிந்து போனாலும் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையும் மாறுவது இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உத்தம வேதம், உத்தம வேதம் உன் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. வாஞ்சித்தாயோ, வாசித்தாயோ? கையில் தூக்குறதுக்கே வைக்கப்படுறான். லேப்டாப்பை தூக்குறான்னு தவிர இதை தூக்க மாட்டேங்கான். நம்ம இன்னைக்கு நிறைய ஊழியருமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு நேரம் இல்லை. நானும் ட்ரை பண்ணலான்னு பார்க்கேன், என் நேரம் போயிடும். அந்த நேரத்தில் நான் இன்னும் 2 வசனத்தை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போயிடுவேன், இந்த நேரத்தை இன்னும் சொல்லிட்டு போயிடுவேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வாசித்தாயோ? வேத வசனங்கள் உன் இருதய மரப்பலகைகளில் எழுதப்படட்டும். மோசேனிடத்தில் சொன்னார், உன் சந்ததி சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படியாக வீட்டின் மரக்கால்களில் எழுதிவை என்று சொன்னார். அதனால தான் இன்றைக்கி வீடுகளெல்லாம் வசனம் போடுறோம். அங்கோடு நின்றக்கூடாது, இங்கே வரணும். இங்கே வந்தால் தான் கிரியை செய்யும். இங்கே வந்தால் தான் என்ன செய்யும்? கிரியை செய்யும். ட்ரை டுடே. இன்னைக்காட்ட ஆரம்பிங்க.
இது வரைக்கும் ஆரம்பிக்காதவங்க தொடர்ச்சியான ஒரு வேத வாசிப்பு இருக்கட்டும், கன்சிஸ்டண்டான வேத வாக்கிட்டு இருக்கோம். பில்லிகிரகாம் சொல்கிறாரு, ஏன் அனல் இல்லைன்னா அவங்ககிட்ட தொடர்ச்சி இல்லைங்கிறாரு. ஏன் த ஃபயர் ஆஃப் காட், தேவ பிரசன்னம் தேவ அக்னியும் உனக்குள்ள இல்லைன்னா கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப் இல்லைங்கிறாரு, கன்சிஸ்டண்டாக வேத வாசிப்பு இல்லைங்கிறாரு. டயர்ட் ஆனாலும் வேதத்தை திறந்து 5 வசனமாட்டு வாசிச்சு உள்ளே போயிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடு. தட் இஸ் கால்ட் கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சி. அதுதான் தொடர்ச்சியாக செஞ்சால் தான் தேவ பிரசன்னத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். We need that fire today to the churches. கர்த்தருடைய வார்த்தை தான் வேலை செய்யணும். அது வேலை செஞ்சால் தான் சாட்சி இருக்கும். இல்லை என்னத்தை பாடி என்னத்தை ஆராதித்தாலும் வாழ்க்கையில் என்ன இருக்காது, சாட்சி இருக்காது. வசனத்தில் வாழ்ந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிக்னிட்டி போய்கிட்டே இருக்கு மேலே. எஸ், அதான் கனத்தை தரும், அதான் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் கனப்படுத்துவார் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களை. ஆண்டவர் சொன்னார் தான், தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், let him drink from me, I will fill. திருப்தி அடைவார்கள். ஏன் ஒரு திருப்திக்கு நம்ம வரல இன்னைக்கு? இயேசுவினிடத்தில் பசி தாகமாக இருந்தோமோ, அவருடைய பிரசன்னத்திற்காய் மான்கள் வாஞ்சித்து கதறினது போல கதறினோமோ? அவருடைய அன்பு அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வைக்கிறது. அவருடைய பாரபட்சமற்ற அன்பு அவரிடத்தில் இன்னும் என்னை கிட்டி சேர அழைக்கிறது. அவருடைய ஜீவனுள்ள வாக்கு தத்தங்கள் அவர் மேல் தாகமாயிருப்பதற்கு என்னை இன்னும் முந்தி தள்ளுகிறது. இன்னும் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், Matthew chapter 25 verse 6, 6வது வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், என்னை அழைத்தவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை நடத்தினவரும் எனக்குள் வாசம் செய்கிறவரும் என் மணவாளன் மறுபடியும் வருவார். He will come again. இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கும். He is coming again. எனக்காக மறுபடியும் திரும்ப வருகிறார். That's why I am longing for him. நான் மரித்ததை தேடவில்லை, ஜீவனோடு இருக்கிறவரை தேடுகிறேன். நான் மரித்தவரை பிரசங்கிக்கவில்லை, மரித்து உயிரோடு எழும்பினவரை பிரசங்கிக்கின்றேன். நான் கல்லுக்காகவும் மண்ணுக்காகவும் காத்திருக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனுக்காய் காத்திருக்கிறேன். உலகத்திற்கு அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, எனக்கோ மணவாளன் மணவாட்டியை சேர்த்துக் கொள்ளும்படியாக வருகிறார். அவருடைய அன்பிற்காக நான் காத்திருக்கிறேன். That's why I am longing for his presence. யார் வருவா? Who will come again? பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற மணவாளன் மணவாட்டி திருச்சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக மத்தியவானில் வருவா. மத்தியவானில் வருவா. பூமியை நியாயம் தீர்க்க நீதியுள்ள நியாயாதிபதி வருவா. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர்
லோகத்தை நம்பி உலகத்தின் ஆசைகளில், இச்சைகளில், பண ஆசைகளில் வீழ்ந்து கிடக்கின்றவர்களை மீட்டெடுக்கும்படியாக மாயலோகம் சென்று மாண்டிடும் மானிடர் என்று எழுதியிருக்கிறதே. நான் எழுதினால் இன்றைக்கு எப்படி எழுதுவேன்? உலகத்தின் பின்பாக சென்று கொண்டிருக்கின்ற சபையை மீட்க மாட்டீரோ? உலகத்தை காண்பித்து காண்பித்து, உலகத்தின் ஆசீர்வாதங்களை காண்பித்து காண்பித்து, உலகத்திற்காக இச்சித்து தேவ சாட்சிகளை இழந்து பணத்திற்காக எதையும் செய்கின்ற காரியங்களில் இருந்து இன்றைக்கு சபையை தேவனுடைய வருகைக்கு எதிராக நிறுத்த மாட்டீரோ? Church has to long for his coming, nothing else. What is the future goal? எப்பொழுது வருவீர் ஆண்டவரே? மாரநாதா, சீக்கிரம் வாரும். That must be our longing. That must be our longing. அப்பொழுதுதான் இந்த பூமியின் பாடுகள் எனக்கு முடியும். நீர் வந்தால்தான் என் விசுவாசத்திற்கு ஒரு முடிவு உண்டு. கவனிங்க. அதனாலதான் முடிக்கும் போது அப்படி சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்படித்தானே சொன்னார். வாசிக்கலாம். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என் கிரியைகளின் பலன் என் எஜமானோடு கூட வருகிறது. He is coming soon. He is coming soon. அடையாளங்கள் உண்டு. பட்டர்ஃப்ளை தொடங்கின பிறகு உலகம் முழுவதற்கும் அடையாளங்கள் தெளிவாக. நம்பர் 1, we closed by COVID. கொள்ளை நோய்கள் உண்டாகும். That is one of the sign he is coming soon. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அமீரகம் எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பில் இருந்து விலகியது. There will be a big marketing fight for oil is coming. The restlessness of the Middle East continues. மத்திய கிழக்கின் அமைதி சீர்குலைந்து குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கும். Look at for your master. உன் மணவாளனை நோக்கி காத்திரு. Is coming soon. எனக்கு அவர் ஒருவர் தான் பலன் அளிப்பார். My reward is coming with him. Nobody else. Nobody else. பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது வாடாத கிரீடத்தை எனக்கு தருவார். I am longing for that, nothing else. No reward from any human. No reward. அவர் நல்லவர், அவர் கெட்டவர். I don't want all those things. When he comes, அவர் வரும் பொழுது, அவருக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது, கரைதிரையற்ற மணவாட்டியாய் கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கன்னிகையாக நிற்பாயோ? எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். எல்லாம் என்ன படம்? எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. துயரத்தம் எனக்காக சேர்த்தேனதா, தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். துயரத்தம் எனக்காக சேர்த்தேனதா, தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன்.
வானத்தின் தூதர்களோடு கூட பரலோகத்தினுடைய தூதர்கள் நம்மோடு இணைந்து ஆண்டவரை ஆர்ப்பரிக்கின்ற ஒரு நேரம். தூதரோடு நின்று அவரை கரங்களை உயர்த்தி மகிவானின் சந்நிதியில் மாசற்றோனாய் நின்றிடுவே. விசுவாசத்தோடு மகிவான் நான் கைவிடப்படுவது இல்லை. மகிவன் இயேசுவின் சன்னதியில் மாசற்றோனாய் நான் நின்றிடுவேன். எல்லா விசுவாசத்தோடு வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லாரும் மகிவானின் மாசற்றோனாய் நின்றிடுவே. தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவே. தூதரோடு நின்று அவரை I will be with the angels. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. மகிபனின் சன்னதியில் நான் மாசற்றோனாய் நிற்பேன். இன்று வந்தாலும் இந்த நொடியே வந்தாலும் தூய்மையாக்கப்பட்ட ஒரு கூட்டம், உலகமே அதிசயிக்கின்ற கூட்டம், இது மாசற்ற வெண்கூட்டம். இந்த கூட்டத்தில் எங்களை நிறுத்தி நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவியாக வாழ்ந்த என்னையும் தேடி வந்து உடைய ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக்கொண்டு உடைய வருகைக்காக வாஞ்சித்த மணவாட்டி திருச்சபையாக ஒவ்வொருவரையும் மாற்றி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உடைய சன்னதியில் ஒரு நாள் நிற்கும் பொழுது துதரோடு உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்க வந்த நாள் பாக்கிய நாள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். What a wonderful experience, what a precious salvation. எவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை இயேசு நமக்கு வாக்களித்திருக்கிறார். கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமாக தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக ஒருவரையும் விட்டு விடாதிரும். எல்லாரும் மேலும் இப்பொழுது ஆவியானவர் முத்திரை போட்டுக் கொள்ளும். உலகம் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. Thank you Lord, thank you Jesus. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். மாதம் முழுவதும் தேவ பிரசன்னத்திற்காய் வாஞ்சிக்கின்ற பிள்ளைகளாய் தேவ பிரசன்னம் சூழ்ந்து உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என்ன தேவையோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் தாங்கிக் கொண்டு நடத்தும். தேவ பிரசன்னம் சூழ்ந்திருப்பது நம்முடைய பிள்ளைகள் உணரட்டும். எங்கு சென்றாலும் வாஞ்சித்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தலை நிமிர பண்ணுகிற ஜனங்களா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்தும். பிரயாணப்படுகிற அன்பு பிள்ளைகளுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதத்தில் நல்ல நாட்களை காண்கின்றவர்கள், திருமண நாட்கள், பிறந்த நாட்களை காண்கின்ற ஒவ்வொருவரையும் வருடங்களை நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அன்பின் விருந்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். திரும்ப செல்லும் பொழுது தேவ பிரசன்ன பிள்ளைகளை சூழ்ந்து பாதுகாக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் ஒவ்வொருவர் கூட இருப்பதாக.